உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணியே தாங்க ஆகணும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒரு நிதியாண்டுனா ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் கணக்கு பண்ணி, அதில் ஒரு தனிநபரினுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அந்த வகையில் 2023 to 2024 ஆண்டு பட்ஜெட்டில் நம்ம வருமான வரியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது வந்து 2 வகையாக நம்ம பே பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா ஓல்டு ரெஜிம், அதாவது பழைய வருமான வரி திட்டம். இன்னொன்று வந்து நியூ ரெஜிம், அதாவது புதிய வருமான வரி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த புதிய வருமான வரி திட்டம் வந்து 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லாருமே பழைய ரெஜிம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு பழைய வருமான வரினா என்ன, புதிய வருமான வரி திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு ஒன்லைனில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பழைய வருமான வரி திட்டத்தில் வரி விலக்கு உண்டு. அதாவது வீட்டு வாடகைப்படி, பயணச் சலுகை விடுப்பு, தொழிற்சாலை வரி, 6A கீழ் கிடைக்கும் பெரும்பாலான விலக்குகள், அப்புறம் 80C ஆயுள் காப்பீடு, 80CCD மருத்துவ காப்பீடு, 80E கல்வி கடனுக்கான வட்டி, இந்த மாதிரிலாம் நீங்கள் பே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வரி விலக்கு சலுகைகளை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆண்டு வருமானத்திலிருந்து 4 lakhs வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓல்டு ரெஜிமில் வந்து 7 lakhsக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ரூபா சேல்ரி வாங்கினீங்கனாலும் அதில் நிலையான வரி விலக்கு 50,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ சேல்ரி வாங்கினீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும். இதுதாங்க இந்த இன்கம் ஸ்லாபு. இதில் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 2.5 லட்சத்துக்கு மேலே 5 லட்சத்துக்கு உள்ளே வாங்கினீங்கன்னா நீங்கள் 5% டேக்ஸ் பே பண்ணணும். 5 lakhsக்கு மேலே 10 lakhsக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 20% டேக்ஸ் பே பண்ணணும். 10 lakh மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கனாலும் 30% டேக்ஸ் பே பண்ணணும். இது தாங்க பழைய வருமான வரி திட்டம், அதாவது ஓல்டு ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ புதிய வருமான வரி திட்டம், அதாவது நியூ ரெஜிம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியூ ரெஜிம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்களோ, எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்குகிற சேல்ரிக்கு அப்படியே டேக்ஸ் பே பண்ணணும். என்ன, பழைய வருமான வரியிலேருந்து புதிய வருமான வரிக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாகலாம், மற்றபடி நம்ம வாங்குகிற சேல்ரிக்கு அப்படியே வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். நியூ ரெஜிமோட இன்கம் ஸ்லாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லைங்க. 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் 5% டேக்ஸ் பே பண்ணணும். 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். 9 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சேல்ரி வாங்குறீங்கன்னா 15% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதுவே 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் பே பண்ணணும். இதுவே 15 லட்சத்துக்கு மேலே நீங்கள் இன்கம் வாங்குறீங்கன்னா 30% டேக்ஸ் பே பண்ணியே ஆகணுங்க. இப்போ உங்களுக்கு ஓல்டு ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணுறீங்க உங்களோட சேலரியிலேருந்து அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓல்டு ரெஜிம் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போது நியூ ரெஜிமில் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 7 லட்சத்துக்கு மேலே, ஒரு வேளை 7.5 லட்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7.5 லட்சமாக இருக்குதுன்னா 50,000 ரூபாய் நிலையான வரி விலக்கிலிருந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணப்பட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்சமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 7 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் 50,000 ரூபாய் உங்களுக்கு மைனஸ் பண்ணப்பட்டு அது மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். உங்களுடைய ஆண்டு வருமானத்தில் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நியூ ரெஜிம் செலக்ட் பண்ணுறது பெட்டரு. நம்ம வாங்குகிற வருமானத்துக்கு அப்படியே முழுசாக டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. நிறையா வரிச்சலுகைகள் வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம நியூ ரெஜிமா இல்லை ஓல்டு ரெஜிமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணாவே போதும். இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள டிஎன் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.